Hi, hello, good afternoon everyone. How are you, my dear? This is the Matilda, Faculty of Science and English. Both I want to take in the TNPC upcoming super online coaching. Okay, so today, hi, hello, good evening everyone. Today we are going to start TNPC Group 1, Group 2 as well as Group 4. சயின்ஸை பற்றி நம்ம படிப்போம். ஓகேங்களா, ஒரு 15 சாப்டர் தான் இருக்குது. அதை தரமாக பிரித்து அப்படியே பிரித்து கிழிச்சிடலாம். டோன்ட் வரி, ஒரு 15 சாப்டர் தான். 4 டிவிஷனும் சேர்த்தாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சென்ஸ், ஜுவாலஜி as well as the botany இதெல்லாம் சேர்த்தாக்கா உங்களுக்கு கொஞ்சமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கொஞ்ச நாள்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். when compared to the current affairs அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக இதை கிளியர் பண்ணலாம். பிகாஸ் இது ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி. உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேனா கொஞ்சமாக இருக்கும், நல்லா படிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, சயின்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 4 சப் டிவிஷன்ஸ் இருந்தது சயின்ஸ் இல்லையா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜுவாலஜி, பாட்னி, இது 4த்தையும் படித்தா தான் நீங்கள் நல்ல மார்க் வாங்க முடியும். சயின்ஸில் உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆனால் தான் நீங்கள் மற்றதில் ஸ்கோரே நீங்கள் வாங்க முடியும். சரிங்களா? பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எவ்வளோ வைடராக படித்தாலுமே உங்களால் அதில் மார்க்கு எடுக்க முடியாது. அதுதான் உண்மை. பட் மேக்ஸு, சயின்ஸு, ஸ்டாட்டிக் சயின்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? டிசீஸ்லேருந்து ஒரு மார்க் வருதுன்னா நம்ம எல்லா டிசீஸையும் படிக்கும். ஹியூமன் டிசீஸ், அனிமல் டிசீஸ், பிளான்ட் டிசீஸ், எல்லா டிசீஸும் படிக்கிறதுல என்ன தப்பு இருக்க போகுது? சரிங்களா? ஆனால் கரண்ட் அஃபேர்ஸு இன்றைக்கி ஒரு பக்கம் உட்காந்து படித்தாலும் யாராலுமே எடுக்க முடியாது. ஸோ யூ கேன் வைடர், யூ ஹேவ் டு வைஸ்லி யூ கேன் திங்க் அண்ட் கெட் த ஃபுல் மார்க். அடுத்து பாருங்கள், இங்கிலீஷில் எக்கனாமிக் பயாலஜி, பொருளாதார உயிரியல் அப்படின்னு சொல்லிட்டு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், பயிர் வகைகளை நம்ம இராகேஷன் எப்படி ஒரு பயிருக்கு தண்ணி இடுவது, அதுக்கப்புறம் எப்படி உழுவது, அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி படிக்கிறது. க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. யூ ஹேவ் டு கோ த்ரூ. கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், கெமிஸ்ட்ரி இல்லாமல் லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன இருக்குதோ எல்லாமே பேஸ்ட் கெமிஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. 6th கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் 7th இருக்குது. அது கம்பைன் பண்ணி படிக்கும்போது தான் யூ வில் கெட் த நாலேஜ். தனித்தனியாக இதை படிக்கக்கூடாது. கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸாக நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆசிட் அண்ட் பேஸ் அண்ட் சால்ட் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா 9th 8th படிக்காமல் ஒரு படி மேலே போயிட்டு நம்ம அந்த 12th கெமிஸ்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புக்கை ரெஃபர் பண்ணுறது கூட தப்பு இல்லை. அவுட் சோர்ஸஸாக நம்ம ஆசிட் பேஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக ஹையர் கிளாஸஸ் 11th and 12th சமச்சீர் புக்கில் ஆசிடை பற்றியோ பேஸை பற்றியோ நல்லா கொடுத்துருப்பாங்க. அரினியஸ் கொள்கை, அதுக்கப்புறம் வலிமை குறைந்த காரம், வலிமை மிகுந்த அமிலம், எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டு கேட்கலாம். அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் பிஹெச்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, பவர் ஆஃப் ஹைட்ரோனியம் அயானு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மழை நீரில் என்ன பிஹெச் லெவல் இருக்குது, பாலில் என்ன பிஹெச் லெவல் இருக்குது, உங்களுடைய பற்களில் என்ன அமிலம் இருக்கா, காரம் இருக்கா அப்படிங்களா. இந்த சாப்டர் நம்மளுக்கே ஒரு மைண்டில் க்யூரியாசிட்டி ஒன்று இருக்கும் இல்லையா? அனிமலில் இவ்வளோ வெரைட்டி இருக்குதா, பிளான்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர்ஸ் இது சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. சொல்லிக் கொடுக்குறவங்க சொல்லிக் கொடுத்தாக்க எல்லாமே சூப்பர் தான், லைக் மீ. ஓகேங்களா? ஸ்டில் வெயிட், ஐ வில் டீச் ஆல் த சப்ஜெக்ட் சயின்ஸ். டோன்ட் வரி அட் ஆல். நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணி, நிறைய ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொண்டு வர போகிறேன். இல்லை ஒவ்வொரு டேயும் ஒரு 4 டாபிக்ஸ் இருக்கும். டோன்ட் வரி அட் ஆல். இப்போ அனிமல் கிங்டம்னா அமீபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது எந்த குரூப்பை சார்ந்தது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுருக்காங்க. மண்புழுக்கள். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த அனிமல்ஸ், அது 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதை கொஞ்சம் படிக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த பிளான்ஸ் அண்டு சர்க்குலேஷன் அனிமல்ஸ், அதுவும் படிக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த அனிமல்ஸ், இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. நர்வ் சிஸ்டம். ஓகேங்களா? நர்வ் சிஸ்டம் எப்படி நம்ம உடம்புல ஹியூமன் பீயிங்கில் நர்வ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுலாம் இதில் வருது. பிளான்ட் அண்டு அனிமல்ஸ் ஹார்மோன்ஸு. ஓகேங்களா? அனிமல்ஸில் எப்படி ஹார்மோன்ஸ் செக்ரிகேட் ஆகுது அப்படின்றத பற்றி, ப்ரோஜெஸ்ட்ரான், எஸ்ட்ரோஜின், ஆண்ட்ரோஜின். அவர் என்விரான்மெண்ட்டு படிக்கணும். அதில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்மில் இருக்கும். அவர் என்விரான்மெண்ட்னா நம்ம சின்ன குழந்தைங்க இல்லை, நமது சுற்றுச்சூழலும் படிக்கிறதுக்கு அப்படி படிக்கக்கூடாது. ஈகோ சிஸ்டம் அப்படின்ட்டு 12th கிளாஸுக்கு போய் படிக்கணும். ஓகேங்களா? பயோஸ்பியர்னால் என்னென்னு படிக்கணும். பயோஸ்பியர் நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன், தமிழில் சர்ச் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஈகோ சிஸ்டம், பயோஸ்பியரு. ஓகேங்களா? இதெல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டை பற்றி எல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே தானே. அதில் எந்த ஆக்ட் எப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் வைடராக படிக்கணும் நம்ம, அவ்வளோதான்.
ஓகே, கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் படிக்கணும். கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு டைமண்டை பற்றி கொடுத்துருப்பாங்க, சோப்பு தயாரித்தலை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கிராஃபைட்டை பற்றி படிக்கணும். கிராஃபைட்டு, டைமண்ட்ஸு, கார்பன் வந்து கார்பன் ஐசோடோப்ஸு, வேறு எந்த எலமெண்ட்ஸுக்கு ஐசோடோப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸில் கார்பன் டை ஆக்சைடை பற்றி படிக்கணும். ஓகே, கார்பன் மோனாக்சைடை பற்றி படிக்கணும். கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு ரொம்ப டாக்ஸிக், அது சுவாசிச்சா உயிரிழக்க கூட நேரிடும். பிகாஸ் வெஹிக்கல் அந்த மாதிரியான கொஞ்சம் புகைகளை வெளியிடுதல் அந்த மாதிரி கொஞ்சம் படிக்கணும். கார்பன் டை ஆக்சைடு பற்றி படிக்கணும், கார்பன் மோனாக்சைடை பற்றி படிக்கணும், கிராஃபைட்டை பற்றி படிக்கணும், டைமண்டை பற்றி. பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ்னால் லைட்டு. ஓகேங்களா. ஒளியியல், லைட்டை பற்றி படிக்கணும். லைட்டை பற்றி என்னென்ன படிக்கணும்? லைட்டை வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனில் வந்து போகுமா, நேரான பாதையில் போகுமா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் அந்த மாதிரி படிக்கணும். எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி படிக்கணும். கான்வெக்ஸ், கான்கேவ் லென்சஸ் என்னென்னு படிக்கணும். சரிங்களா. அதனுடைய யூசேஜஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் ஒளி இல்லை சவுண்டு சீக்கிரமாக ட்ராவல் ஆகுமா இல்லை லைட்டு சீக்கிரமாக ட்ராவல் ஆகுமான்னு நீங்கள் வந்து சொல்லணும். இப்போது வானத்தில் இடி இடிச்சதுனாக்கா மின்னல் சீக்கிரமாக வருமா இல்லை அந்த இடித்த சத்தம் சீக்கிரமாக வருமா? டெஃபினட்டாக மின்னல் தான் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும். அப்போ லைட்டு தான் சீக்கிரமாக ட்ராவல் ஆகும். அது ஏன் சீக்கிரமாக ட்ராவல் ஆகுது? அதனுடைய லைட்டுடைய ஸ்பீடு என்னென்னு கண்டுபிடிக்கணும். சவுண்ட் வந்து லேட்டாக தான் வருது. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா 10th, 9th, 8th, 7th இருக்குது. லைட்டை பற்றி படிக்கணும், இந்த புக்கில் இருக்குது. இது மட்டும் படிக்கணுமா? இது மட்டும் படிக்கிறது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது. இது மீறி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே 12th போயிட்டு என்ன இருக்குது, 12th வந்து கண்டிப்பாக லைட்டுன்னு ஒரு சவுண்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு 7 பேஜ் 8 பேஜஸ் இருக்கும். அப்படியே தரவாக படிக்கணும் அதெல்லாம். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து எல்லா புக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த புக்கெலாம் ரெஃபர் பண்ணுறோமோ அந்தந்த புக்கில் வந்து கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்லாம் எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா. அதான் ஒலியிலும் அப்படி தான். சவுண்டை பற்றி படிக்கணும். சவுண்டை பற்றி எங்கே ட்ராவல் ஆகும், எங்கே சவுண்டு ட்ராவல் ஆகாது. நிலாவில் வந்து ஒருத்தவங்க பேசுகிறத இன்னொருத்தவங்க கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடிஞ்சால் ஏன் கேட்க முடியுது, கேட்க முடியலன்னா ஏன் கேட்க முடியல? ஓகேங்களா. மாசும் வெயிட்டும் ஒன்று தானா? மாசும் வெயிட்டும் அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து ஒன்றா இல்லை வேறையா? மாசு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா, வெயிட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா? அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஸ்ட் மாதிரி படிக்கணும். ஓகே, அடுத்து வந்து ஃபிசிக்ஸ் வந்துட்டாங்க. லா ஆஃப் த மோஷன்ஸு 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஃபஸ்ட் லா ஆஃப் த மோஷனுக்கு என்ன வந்து டெஃபனேஷனு, எக்ஸாம்பிள்ஸு, அதுக்கப்புறம் செகண்ட் லா மோஷன் வந்து எங்கே யூஸ் ஆகுது, தேர்ட் லா மோஷன் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு படிக்கணும். இனர்ஷியானா என்னென்னு படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் அண்டு ப்ரெஷர் இதெல்லாமே என்ன யூனிட்ஸோடு படிக்கணும். ஃபோர்ஸ் அண்டு மோஷனு, அதுக்கப்புறம் மோஷன் வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க, அதுவும் படிக்கணும். ஸ்பீட் என்னென்னு தெரியணும், ஆக்சலரேஷன் என்னென்னு தெரியணும். ஓகே, இது எல்லாமே வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி. கிராவிடேஷனல் கொஞ்சம் இன்னும் ஃபர்தராக போயிட்டு கிராவிடேஷனை பற்றி படிக்கணும். ஓகேங்களா. ஸ்மால் ஜியோடைய மதிப்பு, பிக் ஜியோடைய மதிப்பு எல்லாத்தையும் வந்து ஹேவ் டு மெமரைஸ். கொஞ்சம் வைடராக தான் இருக்கும். அடுத்து வந்து சோலார் சிஸ்டத்தை பற்றி காமனாக நம்ம படித்தே ஆகணும். சோலார் சிஸ்டம் எப்படி பிளான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா பிளான்ஸை பற்றியும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஓகேங்களா. செவ்வாய், மெர்க்குரி எல்லாத்தை பற்றியும் ஒரு ஐடியா இருக்கணும் உங்களுக்கு. யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி இருக்கணும் உங்களுக்கு ஐடியா. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கொஞ்சம் விலாவாரியாக அப்படியே, இது மட்டும் இல்லாமல் அப்படியே லிமிட்டடாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ரீட் பண்ண கற்றுக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு சயின்ஸ் வேணும். எல்லாமே படிக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 15 சாப்டர்ஸ் தான் கரெக்டாக வரும். சயின்ஸுன்னு பார்த்தாக்கா உங்களுக்கு 15 சாப்டர்ஸ் தான் வரும். இந்த 15 சாப்டரை படித்தாவே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்குற ஒரு 12 கொஸ்டினுக்கு 8 கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பண்ண முடியும். எவ்வளோ ஒன்றுமே ஒரு மார்க் இல்லையா? ஒரு டாபிக் வந்து ஒரு மார்க்கு. ஓகே, தெர்மல் ஃபிசிக்ஸு அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது, அழகாக படிச்சுக்கலாம். ஹீட்டை பற்றி படிக்கலாம். ஓகேங்களா. ஹீட்டை பற்றி படிக்கும்போது இக்னிட்டேஷன் டெம்பரேச்சர் படிக்கணும். கலோரி மதிப்பு என்னென்னு படிக்கணும். கலோரி மதிப்புலேருந்து ஏன்னா நியூமரிக்கல்ஸ் கேட்டிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி ரெண்டுத்துக்கும் ஒன்றே தானா? இப்போ ஹீட் எந்த இடத்துல யூஸ் ஆகும், டெம்பரேச்சர் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு படிக்கலாம். கிளினிக்கல் தெர்மோமீட்டர்னால் என்னென்னு படிக்கலாம். லெபார்டரி தெர்மோமீட்டர்னால் என்னென்னு படிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அப்பாற்பட்டு வந்து பேக் லைட்டுன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது ஓகே. இப்போ வந்து எலக்ட்ரிக் சார்ஜு அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது. ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது. இதில் 9th and 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு படிக்கணும். ரெசிஸ்டன்ஸ்னால் தமிழில் நான் சொல்கிறேன், இப்போதைக்கு இங்கிலீஷில் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. ரெசிஸ்டன்ட், ரியோஸ்டர்ஸ்,
அதனுடைய யூனிட்ஸு, ஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அது யூனிட்ஸ் இல்லாமல் போகக்கூடாது. யூனிட்ஸ்னு கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் இப்படி கொடுப்பாங்க. எல்லா யூனிட்ஸும் இப்போலாம் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் வெரி காமன். 4 நீங்கள் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் தான் 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் ஹவ் யூ ஆர் ப்ரிப்பேர் இல்லையா. ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு படிக்கணும், ரியோஸ்டர்னால் என்னன்னு படிக்கணும், ஓகேங்களா. கரண்ட் லைவ் ஒயர்னால் என்னென்னு படிக்கணும். லைவ் ஒயர், க்ரீன் கலரு, நியூட்ரல், 3 கலர் 3 ஒயர் போகும் இல்லையா வீட்டுக்குள்ளே, அதெல்லாம் அந்த ஒயரை பற்றி படிக்கணும். டங்ஸ்டன் பற்றி படிக்கணும், டங்ஸ்டனு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் அந்த